ஹாய், வெல்கம் டு எம்சிசி. நம்ம இன்றைக்கி எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வந்து டிசி மிஷின்ஸ் டாபிக் பார்க்கலாம். ஓகே, கொஸ்டினில் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1 என்ன கேட்டிருக்காங்க? இன் ரிலேஷன் டு டிசி மிஷின்ஸ் மேட்ச் த ஃபாலோயிங் அண்ட் சூஸ் த கரெக்ட் காம்பினேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ குரூப் 1ல் வந்து ஆர்மேச்சர் EMF டெவலப்டு டார்க் டெவலப்டு பவர் கொடுத்துருக்காங்க. ஸோ குரூப் 2ல் வந்து ஃப்ளெக்ஸ் ஸ்பீடு ஆர்மேச்சர் கரண்ட்டு, ஃப்ளெக்ஸ் ஸ்பீடு ஃப்ளெக்ஸ் ஆர்மேச்சர் கரண்ட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஜென்ரலாக டிசி மிஷின்ஸில் பேக் EMF ஃபார்முலா பார்க்கலாம். அதில் ஆர்மேச்சர் EMF ஃபார்முலா தெரியும் நமக்கு. ஆர்மேச்சர் EMF ஆர் பேக் EMF அப்படி சொல்லலாம். EB ஈக்குவல் டு P பை ZN டிவைடட் பை 60 எடுத்திருப்போம். ஸோ பிங்கிறது வந்து நம்பர் ஆஃப் போல்ஸ், பைங்கிறது வந்து ஃப்ளெக்ஸ், இஜெட்டுங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் கண்டக்டர்ஸ், என்னங்கிறது வந்து ஸ்பீடு, ஏங்கிறது வந்து நம்பர் ஆஃப் பேரலல் பாத் அப்படின்னு முடிச்சிருப்போம். இது லேப் வைண்டிங்னா நம்பர் ஆஃப் பேரலல் பாத் A ஈக்குவல் டு Pன்னு இருக்கும். இது வேவ் வைண்டிங்னா நம்பர் ஆஃப் பேரலல் பாத் A ஈக்குவல் டு 2ன்னு இருக்கும். ஓகேவா? ஸோ பேக் EMF ஈக்குவல் டு P பை ZN டிவைடட் பை 60 முடிச்சிருக்கும். ஸோ அதே மாதிரி டெவலப்டு டார்க் பார்த்தீங்கன்னா developed torque T directly proportional to flux into armature current அப்படின்னு முடிச்சிருப்போம். அதே மாதிரி டார்க் இன்னொரு ரிலேஷன் இருக்குது. அதாவது டார்க் directly proportional to EBIA டிவைடட் பை ஒமேகா எம் முடிச்சிருப்போம். EBங்கிறது வந்து பேக் EMF, இந்த EMF, ஐங்கிறது ஆர்மேச்சர் கரண்ட், டபிள்யூங்கிறது வந்து அதோட ஸ்பீடு. ஸோ இப்போ நம்ம எலக்ட்ரோமேக்னெட்டிக் இது வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் டார்க் சொல்லலாம். இதே எலக்ட்ரோமேக்னெட்டிக் பவர்னால் எலக்ட்ரோமேக்னெட்டிக் பவர் வந்து EB பை IA, அதாவது பவர் பை ஸ்பீடு தான் நம்ம வந்து டார்க்குன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ எலக்ட்ரோமேக்னெட்டிக் பவர் டிவைட் பை ஒமேகா தான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் டார்க். ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்லலாம்? டார்க் எலக்ட்ரோமேக்னெட்டிக் பவர் ஈக்குவல் டு டார்க் இன்ட்டு ஒமேகான்னு சொல்லலாமா? ஸோ அதே மாதிரி நமக்கு வந்து டார்க் வந்து ஃபார்முலா தெரியும். ஃப்ளக்ஸ் இன்ட்டு ஆர்மேச்சர் கரண்ட் இன்ட்டு ஒமேகா. ஸோ developed electromagnetic power equal to flux into armature current into omega. ஸோ இந்த ரிலேஷன்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் இது எது மேட்சாக பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க? P ஈக்குவல் டு ஆர்மேச்சர் EMF கேட்டிருக்காங்க. ஆர்மேச்சர் EMF நமக்கு என்ன இருக்குது? ஆர்மேச்சர் EMF directly proportional to ஃப்ளக்ஸு. ஸோ ஆப்ஷன் P ஈக்குவல் டு 2 ஃப்ளக்ஸ் இன்ட்டு ஒமேகா ஒன்லி. அதாவது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? நமக்கு வந்து ஃப்ளக்ஸு அண்டு ஸ்பீடு ரெண்டையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு ஆர்மேச்சர் EMF வந்து. ஸோ அடுத்து Q பாருங்கள், டெவலப்டு டார்க். டெவலப்டு டார்க் வந்து என்ன இருக்குது? டெவலப்டு டார்க் directly proportional to ஃப்ளக்ஸ் இன்ட்டு ஆர்மேச்சர் கரண்ட். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட்டு ஆர்னு கேட்டிருக்காங்க, டெவலப்டு பவர் கேட்டிருக்காங்க. டெவலப்டு பவர் directly proportional to ஃப்ளக்ஸ் இன்ட்டு ஆர்மேச்சர் கரண்ட் இன்ட்டு ஸ்பீடு. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் கரெக்ட். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இதில் டி தான் கரெக்டாக மேட்ச் ஆகுது. நெக்ஸ்ட் ஃபாலோயிங். ஸோ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 2 த டார்க் ஸ்பீடு கேரக்டரிஸ்டிக் ஆஃப் டிசி சீரியஸ் மோட்டார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து டிசி சீரியஸ் மோட்டார் தெரியும், நம்ம டார்க் அண்டு ஸ்பீடு கேட்டிருக்காங்க. ஸோ ஜென்ரலாக நமக்கு வந்து டிசி மிஷினில் பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த ஒரே ஒரு ஃபார்முலா வச்சு கேட்பாங்க. ஸ்பீடு கண்ட்ரோல்னாலும் சரி டிசி மிஷின்லேயே இதை கேட்பாங்க. EB directly proportional to ஸ்பீடு இன்ட்டு ஃப்ளக்ஸு. ஸோ நமக்கு EBனா என்ன தெரியும்? பேக் EMF ஈக்குவல் டு VT ப்ளஸ் ஆர் மைனஸ் IA இன்ட்டு RA முடிச்சிருக்கோம். இதில் ப்ளஸ்னால் ஜென்ரேட்டர், மைனஸ்னால் வந்து மோட்டாருக்கு வந்து மைனஸ் வரும். சரி, ஓகேவா? ஸோ இப்போ ஸ்பீடு நம்மளுக்கு என்ன வரும்? ஸ்பீடு எப்படி எழுதலாமா? N directly proportional to இது வந்து டிசி மோட்டார்னு கேட்டிருந்தாலும் நம்ம மோட்டார் பார்க்கலாம். IA RA டிவைடட் பை ஃப்ளக்ஸ்ன்னு போடலாமா? ஸோ டிசி சீரியஸ் மோட்டரில் உங்களுக்கு வந்து டார்க் directly proportional to ஃப்ளக்ஸ் இன்ட்டு IA வந்துருக்கும். சீரியஸ் மோட்டரில் வந்து உங்களுக்கு வந்து சண்ட் ஃபீல்டு வைண்டிங்கும் சீரியஸ் ஃபீல்டு வைண்டிங்கும் சேமாக இருக்கு. சீரியஸில் இருக்கிறனால உங்களுக்கு வந்து ஃப்ளக்ஸ் directly proportional to ஆர்மேச்சர் கரண்டாக இருக்கும். ஸோ அப்போ டார்க் directly proportional to IA ஸ்கொயர்னு கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அப்போ என்ன சொல்லியிருக்கோம்? ஃப்ளக்ஸ் directly proportional to ஆர்மேச்சர் கரண்ட் சொல்லியிருக்குமா? ஃப்ளக்ஸ் directly proportional to ஆர்மேச்சர் கரண்ட் சொல்லியிருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து டார்க் directly proportional to ஃப்ளக்ஸ் இன்ட்டு
ஆர்மேச்சர் கரண்ட் சொல்லியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து ஆர்மேச்சர் கரண்ட் இன்க்ரீஸ் பண்ணால் டார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா? ஸோ நம்ம வந்து இங்கே ரிலேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்பீடு வெர்சஸ் டார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஸ்பீடு வெர்சஸ் டார்க்னாலும் ஸ்பீடு வெர்சஸ் ஆர்மேச்சர் கரண்ட்னாலும் சேம் தான். ஏன்னா டார்க் அண்ட் ஆர்மேச்சர் கரண்ட் வந்து டேரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. ஸோ ஒன்று இன்க்ரீஸ் பண்ணால் இன்னொன்று இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்மேச்சர் கரண்ட் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், ஸ்பீடு வந்து குறையுமா? ஸோ இதுலேயும் ஆர்மேச்சர் கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அது ட்ராப்பும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ட்ராப் இன்க்ரீஸ் ஆனால் இந்த டோட்டல் டைம் வந்து ரெடியூஸ் ஆகுமா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிராஃப் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பொனன்ஷியலியாக ரெடியூஸ் ஆகும். இங்கே வந்து எக்ஸ் ஆக்சில் வந்து உங்களுக்கு வந்து ஐஏ ஆர் டார்க், ஒய் ஆக்சில் வந்து ஸ்பீடு. ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ளக்ஸ் டேரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஆர்மேச்சர் கரண்டாக இருக்கிறனால உங்களுக்கு வந்து ஸ்பீடு வந்து எக்ஸ்பொனன்ஷியலியாக ரெடியூஸ் ஆகும். இப்படி ரெடியூஸ் ஆகும். இது டிசி சீரிஸ் மோட்டரில். இன்கேஸ் ஆஃப் உங்களுக்கு வந்து டிசி ஷண்ட் மோட்டரில் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளக்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ ஃப்ளக்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறனால உங்களுக்கு வந்து ஐஏ இன்க்ரீஸ் பண்ணோன்னா அது டெர்மினல் வோல்டேஜ் லைட்டாக தான் ரெடியூஸ் ஆகும். ஸோ அதில் டிசி ஷண்ட் மோட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐஏ இன்ட்டு டி. ஸோ இதுதான் கான்ஸ்டன்ட் லைன்னா, இது கான்ஸ்டன்ட் ஸ்பீட்னா இதில் வந்து ஸ்பீடு வந்து ப்ளஸ் தான் லைட்டாக தான் ரெடியூஸ் ஆகும். அதாவது இந்த ரிடக்ஷன் வந்து டியூ டு ட்ராப் ஆர்மேச்சர் ட்ராப் ஒன்லி. இந்த ஆர்மேச்சர் ட்ராப்னால தான் ஸ்பீடு வந்து லைட்டாக ரெடியூஸ் ஆகும். மேக்ஸிமம் வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீடு மோட்டார் ஒரு கான்ஸ்டன்ட் ஃப்ளக்ஸ் மோட்டார் வந்து நம்ம டிசி ஷண்ட் மோட்டார் தான் சொல்லுவோம். ஸோ இதே டிசி சீரிஸ் மோட்டார் வந்து இப்படி எக்ஸ்பொனன்ஷியலாக ரெடியூஸ் ஆகும். ஏன்னா வந்து அதில் வந்து ஃப்ளக்ஸ் டேரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஆர்மேச்சர் கரண்டாக இருக்கிறனால ஆர்மேச்சர் கரண்ட்டும் டார்க்கும் இன்க்ரீஸ் ஆகும்போது ஸ்பீடு வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பொனன்ஷியலாக ரெடியூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 3. The critical resistance of DC shunt generator can be obtained from the slope of option A, saturation region of open circuit characteristic, option B, air gap line of open circuit characteristic, option C, external load characteristic, option D, internal load characteristic. ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கிரிட்டிக்கல் ரெசிஸ்டன்ஸ் வந்து எதோட ஸ்லோப் அப்படின்னு கேட்டுருக்காங்க டிசி ஜென்ரேட்டரில். ஜென்ரலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வோல்டேஜ் பில்டப் இன் ஜென்ரேட்டர் அந்த கான்செப்ட்லாம் வந்து வரும். ஃபஸ்ட் வந்து ஓப்பன் சர்க்கியூட் கேரக்டரிஸ்டிக் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ எக்ஸ் ஆக்சில் வந்து உங்களுக்கு ஃபீல்டு கரண்ட் இருக்கும், ஒய் ஆக்சில் வந்து இஏ இருக்கும். ஸோ இதான் வந்து ஓப்பன் சர்க்கியூட் கேரக்டரிஸ்டிக்னு சொல்லுவோம். அது வந்து மேக்னடைசிங் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஓப்பன் சர்க்கியூட் கேரக்டரிஸ்டிக் அப்படி சொல்கிறோம். இதில் கிரிட்டிக்கல் ரெசிஸ்டன்ஸ் கேட்டிருக்கேன். கிரிட்டிக்கல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு என்னென்னா, அதாவது எந்த ஸ்பீடில் இருந்து கண்டுபிடிக்கிறனாலும் அதோட ஆரிஜின்லேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரையணும். அந்த ஸ்ட்ரெயிட் லைனை வந்து அந்த ஓப்பன் சர்க்கியூட் கேரக்டரிஸ்டிக்கோட மேக்ஸிமம் ஸ்லோப்பை வந்து கிராஸ் பண்ணி போகணும். அதான் வந்து நமக்கு வந்து கிரிட்டிக்கல் ஃபீல்ட் ஸ்லோப் வந்து. ஸோ இப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த ஆரிஜின்லேருந்து ஸ்ட்ரெயிட் லைன் போடுறோம். அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ஓப்பன் சர்க்கியூட் கேரக்டரிஸ்டிக்கோட மேக்ஸிமம் வேல்யூ வந்து டச் பண்ணியிருக்கணும். அதான் வந்து நமக்கு வந்து ஃபீல்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் சொல்லுவோம். இதான் வந்து ஃபீல்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன். ஃபீல்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஏர் கேப் லைன் ஆஃப் இட்ஸ் ஓப்பன் சர்க்கியூட் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 4. The speed n and the torque T relation of the DC motor used in electric traction in such that. ஸோ ஜென்ரலாக உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக் ட்ராக்ஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து டிசி சீரிஸ் மோட்டார் தான் யூஸ் பண்ணுவோம். ட்ராக்ஷனாலே சீரிஸ் மோட்டார் தான் உங்களுக்கு வந்து. ஸோ சீரிஸ் மோட்டருக்கு வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஸ்டினில் பார்த்தோம், டார்க் வர்சஸ் ஸ்பீட் ரிலேஷன் பார்த்தோம். ஸோ உங்களுக்கு வந்து டார்க் ஈக்குவல் டு எலக்ட்ரோமேக்னெட்டிக் பவர் டிவைடட் பை ஒமேகான்னு பார்த்துருப்போம். ஸோ இபிஏ இன்ட்டு ஐஏ வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் பவர் P டிவைடட் பை ஒமேகா ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்பீட் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டார்க். ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 5.
The EMF induced in a DC shunt generator is 400 volt. The armature resistance is 1 ohm. அது வாட் கொடுத்துருக்காங்க 1 ohm மாற்றிக்கோங்க. If the armature current is 200 amps, then the terminal voltage will be. ஸோ DC டொமைன் கொடுத்து உங்களுக்கு வந்து டெர்மினல் வோல்டேஜ் கேட்டிருக்காங்க ஃபார் டிசி சன் ஜென்ரேட்டர். உங்களுக்கு வந்து EMF ஈக்குவேஷன் தெரியும். EMF ஆல்ரெடி பார்த்துக்கோங்க. EMF ஈக்குவேஷன் ஈக்குவல் டு டெர்மினல் வோல்டேஜ் ப்ளஸ் ஆர் மைனஸ் IA இன்ட்டு RA. ஐஏங்கிறது வந்து ஆர்மேச்சர் கரண்ட், RAங்கிறது வந்து ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதில் ப்ளஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து ஜென்ரேட்டர். EMF ஈக்குவேஷன் மைனஸ் போட்டிங்கன்னா அது வந்து மோட்டார். ஸோ உங்களுக்கு வந்து இங்கே சன் ஜென்ரேட்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம வந்து EB ஈக்குவல் டு VT ப்ளஸ் IA RA போட்டுக்கலாம். VT ப்ளஸ் IA RA போட்டுக்கலாம். ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, EMF இன்டியூஸ்டு EB ஈக்குவல் டு 400 வோல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் RA ஈக்குவல் டு 0.1 ohm கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஆர்மேச்சர் கரண்ட் IA ஆல்சோ கொடுத்துருக்காங்க 200 ஆம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டேட்டா இதை சப்ஜெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஒரு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ EB ஈக்குவல் டு 400 ஈக்குவல் டு VT ப்ளஸ் IA இன்ட்டு RA 200 இன்ட்டு 0.1. ஸோ இதிலிருந்து நீங்கள் VT வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். VT ஈக்குவல் டு 400 மைனஸ் 200 இன்ட்டு 0.1 உங்களுக்கு வந்து 20. ஸோ VT ஈக்குவல் டு 400 மைனஸ் 20 ஈக்குவல் டு டெர்மினல் வோல்டேஜ் ஈக்குவல் டு 380 வோல்ட். ஸோ ஆப்ஷன் B is correct. VT equal to 380 volt. Okay, next question பார்க்கலாம். Question number 6. என்ன கேட்டிருக்காங்க, reduction test is used to find option A speed losses, option B armature copper loss, option C field copper loss, option D moment of inertia அப்படிங்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து டிசி மிஷினில் என்னென்ன டெஸ்ட்லாம் கால்குலேட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் வந்து பிரேக் டெஸ்ட் பார்ப்போம். பிரேக் டெஸ்ட் பயன்படுத்த பண்ணுவாங்க. அடுத்து வந்து ரன்னிங் டவுன் டெஸ்ட் ஆர் ரிடார்டன் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ரன்னிங் டவுன் ஆர் ரிடார்டன் டெஸ்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிம்பன் டெஸ்ட் ஆர் நோ லோட் டெஸ்ட் ஆர் ஃப்ளாஷ் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. சிம்பன் டெஸ்ட் ஆர் நோ லோட் டெஸ்ட். ஆர் லாஸ்ட் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ரீஜென்ரேட்டிவ் ஆர் ஹாப்கின்சன் டெஸ்ட் ஆர் பேக் டு பேக் டெஸ்ட். ரீஜென்ரேட்டிவ் டெஸ்ட் ஆர் ஹாப்கின்சன் டெஸ்ட். ஹாப்கின்சன் டெஸ்ட் ஆர் பேக் டு பேக் டெஸ்ட் சொல்லுவாங்க. பேக் டு பேக் டெஸ்ட். அண்ட் இன்னொன்று வந்து ஃபீல்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எலக்ட்ரிக் ட்ராக்ஷன்லாம் பார்த்தோம்ல, எலக்ட்ரிக் ட்ராக்ஷன் வந்து இந்த சீரிஸ் மட்டும்லாம் யூஸ் பண்ண பார்க்குறோம்ல, அது வந்து ஃபீல்ட் டெஸ்ட். ஸோ மெயினாக அந்த 5 டெஸ்ட் வந்து டிசி மிஷின் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா அதோட எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் பார்ப்பாங்க. ஸோ நம்ம பிரேக் டெஸ்ட்டுங்கிறது வந்து ஸ்மால் மோட்டருக்கு தான் யூஸ் பண்ணுவோம். இது வந்து டைரக்ட் மெத்தட், அதாவது டேரெக்டாக வந்து எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணுற மெத்தட். ஸோ இதுக்கு ஃபார்முலா இருக்கும், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ என்னென்ன மெத்தடில் வந்து என்னென்ன மிஷின் மெயினாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ பிரேக் டெஸ்ட்டுங்கிறது வந்து ஸ்மாலர் மோட்டருக்கு தான் நம்ம மெயினாக யூஸ் பண்ணுவோம். இது வந்து டைரக்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ரிடக்ஷன் டெஸ்ட் ஆர் ரன்னிங் டவுன் டெஸ்ட்னு பார்த்துருக்கோம். ஸோ இது ஜென்ரலாக எதுக்கு கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, இது வந்து ஸ்ட்ரே லோட் லாஸஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு கால்குலேட் பண்ணுறாங்க. இந்த டெஸ்ட் வந்து ஸ்ட்ரே லோட் லாஸ். ஸ்ட்ரே லோட் லாஸ்னால் அதில் வந்து ஆர்மேச்சர் காப்பர் லாஸும் அந்த சண்டு காப்பர் லாஸும் அட் எனி ஈவன் லோடு கரண்ட் வந்து கண்டுபிடிப்பாங்க. ஸோ இது வந்து அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் சண்டு மிஷினில் மட்டும் தான் அந்த டெஸ்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ
applicable only for shunt machine. shunt machine மட்டும் தான் இந்த ரன்னிங் டவுன் டெஸ்ட் வந்து கண்டுபிடிப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிம்பிள் டெஸ்ட் ஆர் நோ லோட் டெஸ்ட். அதாவது எல்லா டெஸ்ட்லேயுமே வந்து ஒரு இப்போ நோ லோட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கான்ஸ்டன்ட் லாஸ் கண்டுபிடிப்போம். அந்த கான்ஸ்டன்ட் லாஸ்லேருந்து உங்களுக்கு வந்து எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறோம். ஸோ பிரேக் டெஸ்ட்டுங்கிறது வந்து ஒரு டேரக்ட் எஃபிஷியன்சி கால்குலேஷன் மெத்தட். மேக்ஸிமம் இந்த எல்லா மெத்தட்லேருந்து உங்களுக்கு வந்து எஃபிஷியன்சி தான் கால்குலேட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து சிம்பிள் டெஸ்ட் பார்த்துருக்கோம். சிம்பிள் டெஸ்ட் ஆர் நோ லோட் டெஸ்ட் சொல்லியிருக்கோம். இதை வந்து ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் shunt machine அண்ட் காம்பவுண்ட் மிஷின். shunt machine அண்டு காம்பவுண்ட் மிஷின். காம்பவுண்ட்லேயே லாங் ஷண்ட் மிஷின், ஷார்ட் ஷண்ட் மிஷின் இருக்கும், அது பார்த்துக்கோங்க. இது வந்து நோ லோட் டெஸ்ட். மெயினாக வந்து நோ லோடு எஃபிஷியன்சி ஆர் நோ லோட்னா நோ லோடில் வந்து நம்ம என்ன லாஸ் கண்டுபிடிப்போம், கோர் லாஸ் கண்டுபிடிப்போம், ஆர் கான்ஸ்டன்ட் லாஸ் கண்டுபிடிப்போம். ஸோ அதுலேருந்து உங்களுக்கு வந்து எஃபிஷியன்சி வந்து கால்குலேட் பண்ணியிருப்பாங்க சிம்பிள் டெஸ்ட்டில் வந்து. அடுத்து வந்து ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் டெஸ்ட் ஆர் ரீஜெனரேட்டிவ் டெஸ்ட் ஆர் ஹாப்கின்சன் டெஸ்ட் சொல்லுவோம். இதை வந்து 2 மிஷின் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து மோட்டராக யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஒன்று வந்து ஜென்ரேட்டராக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ரெண்டையும் பேக் டு பேக் கனெக்ட் பண்ணி இதிலேருந்து உங்களுக்கு வந்து எஃபிஷியன்சி வந்து கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபுல் லோட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். சிம்பிள் டெஸ்ட்னா நோ லோட் டெஸ்ட்டு, ரீஜெனரேட்டிவ் டெஸ்ட்னா ஃபுல் லோட் டெஸ்ட். ஸோ இந்த மாதிரி டேட்டா கொஸ்டின் கேட்பாங்க. ஃபுல் லோட் டெஸ்ட் இதிலேருந்து உங்களுக்கு வந்து வேரியபிள் லாஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதிலேருந்து உங்களுக்கு வந்து எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா shunt machine மட்டும் தான் கால்குலேட் பண்ணுவாங்க இந்த ரீஜெனரேட்டிவ் டெஸ்ட்டும். ஸோ ஃபீல்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து டி சீரிஸ் மட்டும் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. டி சீரிஸ் மிஷினில் தான் இந்த டெஸ்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. இது மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிக் ட்ராக்ஷனில் வந்து மெயினாக அந்த டெஸ்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. எலக்ட்ரிக் ட்ராக்ஷனில் ஓகேவா? ஸோ கிவன் ஆப்ஷன் அங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். ஆர்மச்சூர் காப்பர் லாஸ் தான் இந்த டெஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Question number 7. A shunt generator has a critical field resistance of 200 ohm at the speed of 800 rpm. If the speed of generator is increased to 1000 rpm, what is the change in critical field resistance of generator? Option A decrease to 160 ohm, B remains same at 200 ohm, option C increase to 250 ohm, option D increase to 312.5 ohm கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து 200 ஓமில் வந்து 800 ஆர்பிஎம் இருக்குது, 1000 ஆர்பிஎம்மில் வந்து என்ன கிரிட்டிக்கல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வாங்க. உங்களுக்கு வந்து பேக் EMF ஃபார்முலா தெரியும். EB directly proportional to speed into flux தெரியும். ஸோ இதில் இருந்து ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் directly proportional to EB divided by flux பார்த்துருக்கோம். ஸோ நம்ம வந்து shunt machine ஆல்ரெடி பார்த்துருக்கோம். shunt machineல ஃப்ளக்ஸ் வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்கும் பார்த்துருக்கோம். ஸோ ஃப்ளக்ஸ் directly proportional to ஃபீல்டு கரண்டாக shunt machineல வந்து, இதுவே டி சீரிஸ் மிஷினில் வந்து ஃப்ளக்ஸ் directly proportional to ஆர்மேச்சர் கரண்ட் இருக்கும். ஸோ ஃபீல்டு கரண்ட் என்ன சொல்லணுமா, VS/RF. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து ஸ்பீட் directly proportional to ஆர்ஃப்னு வருமா, ஃபீல்டு ரெசிஸ்டன்ஸ் வருமா. ஸோ இந்த கான்செப்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இதில் என்ன சொல்லலாம், கிரிட்டிக்கல் ஃபீல்டு ரெசிஸ்டன்ஸ் RF2 வச்சுக்கலாம். RF2 divided by RF1 equal to ஸ்பீடு N2 divided by N1 சொல்லலாமா. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ ஃபஸ்ட்டு கிரிட்டிக்கல் ஃபீல்டு ரெசிஸ்டன்ஸ் 200 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம RF1 வச்சுக்கலாம். அது இப்போ RF1 equal to 200 ஓம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி N1 வந்து 800 RPM கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி நமக்கு N2 கொடுத்துருக்காங்க. N2 equal to 1000 RPM கொடுத்துருக்காங்க. இதில் இருந்து நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், RF2 கண்டுபிடிக்கணும். RF2 என்ன கேட்டுருக்காங்க. ஸோ நம்ம அப்படின்னா இதில் இருந்து கால்குலேட் பண்ணிடலாமா. RF2 equal to N2 divided by N1 into RF1. ஸோ N2 நமக்கு என்னது 1000 divided by N1 வந்து 800 into RF1 வந்து 200. இங்கே 2 0 கேன்சல் பண்ணிடலாமா, 1 இங்கே 4. ஸோ இது கேன்சல் பண்ணிங்கன்னா ஒரு 4 25னா 100 வரும். ஸோ இப்போ 250 வரும். ஸோ RF2 equal to 250 ஓம்னு வரும்.
ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஸ்பீடு 800 to 1000 RPM இன்க்ரீஸ் ஆகும்போது ஃபீல்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து 200 இன்க்ரீஸ் டு 250 ஓம் கிடைக்குது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Question number 8. What would happen if the field of the DC shunt motor is opened? ஸோ உங்களுக்கு வந்து ஃபீல்டு ஓப்பன் பண்ணால் என்ன நடந்துக்கிட்டு இருக்காங்க? ஆப்ஷன் ஏ ஸ்பீட் வில் ரெடியூஸ்டு, ஆப்ஷன் பி கண்டினியூஸ் டு ரன் நார்மலி, ஆப்ஷன் சி ஸ்பீட் வில் எனாரமஸ்லி இன்க்ரீஸ் டு அண்ட் டேமேஜிங் த மோட்டார், ஆப்ஷன் டி நன் ஆஃப் த அபோவ், எதுவுமே பண்ணாதுன்றாங்க. ஸோ உங்களுக்கு பேக் EMF ஃபார்முலா தெரியும். பேக் EMF டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்பீட் இன்ட்டு ஃப்ளக்ஸ்னு பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து நமக்கு ஸ்பீடு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு EB பை ஃப்ளக்ஸ்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஃப்ளக்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃபீல்டு கரண்ட் அப்படின்னு பார்த்துக்கோமா. ஸோ இப்போ ஃபீல்டை வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா அதில் போகிற கரண்ட் வந்து உங்களுக்கு 0 ஆயிருமா. ஸோ அப்ராக்சிமேட்லி 0ன்னா ஸோ இது ரெடியூஸ் ஆகுது, அதாவது ரெடியூஸ் ஆகி 0க்கு வந்துடுது. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், ஸ்பீடு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி டேஞ்சரஸ் ஸ்பீடாக போய் அந்த இன்சுலேஷன்லாம் டேமேஜ் பண்ணி மோட்டர் வந்து வெரி ஹை ஸ்பீடில் சுற்றும். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபீல்டு ஓப்பன் பண்ணால் ஸ்பீடு வந்து வெரி ஹை ஸ்பீடுக்கு போய் மோட்டரை வந்து டேமேஜ் பண்ணிடும். ஸோ இதுவே ஆர்மேச்சர் ஓப்பன் பண்ணால் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இது ஆர்மேச்சர் ஓப்பன் பண்ணாங்கன்னா நமக்கு வந்து டார்க் தெரியும். டார்க் ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ளக்ஸ் இன்ட்டு ஐஏ பார்த்துருக்கோம். உங்களுக்கு வந்து ஆர்மேச்சர் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா இது வந்து ஐஏ வந்து 0 ஆயிரும். ஸோ ஐஏ 0 ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து டார்க் வந்து 0 ஆயிரும். ஓகேவா? இது வந்து ஆர்மேச்சர் ஓப்பன் பண்ணால். இது வந்து உங்களுக்கு வந்து அந்த சன் ஃபீல்டு வைண்டிங் வந்து ஷார்ட் சர்க்யூட் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மிஷின் என்ன ஆகும்னா, ஸோ ஜென்ரலாக அவங்களுக்கு வந்து டிசி மிஷின் வந்து இப்படி இருக்குமா, இது வந்து ஆர்மேச்சர் இருக்கும். ஸோ இங்கே வந்து ஃபீல்டு இருக்கும். ஸோ ஃபீல்டை வந்து ஷார்ட் சர்க்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மோட்டரில் போகிற கரண்ட் வந்து இது வந்து லைன் கரண்ட் இருக்கும். ஸோ டேரெக்டாக வந்து ஷார்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்மேச்சரில் போகாமல் டேரெக்டாக ஃபீல்டுக்கு வந்து கரண்ட் போயிடும் ஐயில் வந்து. ஸோ உங்களுக்கு வந்து ஆர்மேச்சர் வந்து கரண்டே போகாது. ஸோ ஃபீல்டு வைண்டிங் வந்து ஷார்ட் சர்க்யூட் பண்ணிட்டேன், அப்போ வந்து உங்களுக்கு வந்து மோட்டரே சுத்தாது. ஸோ மோட்டர் கம் டு ஸ்டாப்னு வந்துடும். அதாவது ஃபீல்டு இஸ் ஷார்ட் சர்க்யூட் பண்ணோம்னா மோட்டார் கம் டு ஸ்டாப், comes to stop. ஸோ கிவன் கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து ஃபீல்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபீல்டு ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வந்து எனார்மலி ஹை ஸ்பீடாக சுற்றும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 9. Two DC machines are mechanically coupled. One is operating as a motor and the other is operated as a generator. The iron loss and the frictional loss of the machine will be identical when option A their speed are identical, option B their speed and excitation are identical, option C their speed are equal but back EMF are half of the supply, option D their armature size are identical. ஸோ உங்களுக்கு வந்து எப்போ வந்து அயன் லாஸும் ஃப்ரிக்ஷனல் லாஸும் ஐடென்டிக்கலாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து அயன் லாஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் லாஸ். ஸோ கான்ஸ்டன்ட் லாஸில் என்னென்ன வரும், ஃபிக்ஸ்ட் லாஸில் வந்து அந்த நம்ம வந்து ஹிஸ்டரிசஸ் லாஸ் எடிகேட்டர் லாஸ்லாம் அந்த விஷயம் இதில் படிச்சிருக்கோம் ட்ரான்ஸ்ஃபார்மரில். ஸோ அதெல்லாம் கான்ஸ்டன்ட் லாஸ். ப்ளஸ் வந்து இங்கே வந்து அடிஷ்னல் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் லாஸில் வந்து அந்த ரொட்டேஷனல் லாஸ் ஆர் ஃப்ரிக்ஷனல் லாஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து கான்ஸ்டன்ட் லாஸில் தான் இருக்கும். ஸோ ஃப்ரிக்ஷனல் லாஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்பீடாக இருக்கும். அதே மாதிரி அயன் லாஸ் வந்து உங்களுக்கு வந்து வோல்டேஜ் டிபெண்ட் இருக்கிறனால உங்களுக்கு வந்து இபி உங்களுக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்பீடாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இபி ஃபார்முலா வந்து P/Z10 60N இருக்குமா. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து இபி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு என்னது இருக்கும், அதாவது உங்களுக்கு அயன் லாஸும் ஃப்ரிக்ஷனல் லாஸ் எப்போ கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்னா உங்களுக்கு வந்து ஸ்பீடும் அதோட பேக் EMFும் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அயன் லாஸும் ஃப்ரிக்ஷனல் லாஸும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா
ஸோ ஃப்ரிக்ஷனல் லாஸும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும்போது பேக் EMF இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு வந்து அயன் லாஸோ ஃப்ரிக்ஷனல் லாஸோ வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. ஸோ அப்போ கிவன் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏல வந்து ஸ்பீடு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஸ்பீடு மட்டும் கொடுத்துட்றாங்கன்னா ஃப்ரிக்ஷனல் லாஸ் மட்டும் கொடுத்துட்றாங்கன்னா நம்ம இது கொடுத்துக்கலாம். ஆனால் இங்கே வந்து பேக் EMF அயன் லாஸ் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகப்போ வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்படிங்கிறப்ப அயன் லாஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி இஸ் தான் கரெக்ட். ஸோ தேர் ஸ்பீட் ஆர் ஈக்குவல் அண்ட் பேக் சி இல்லை பி, சி இல்லை ஆப்ஷன் பி தான் கரெக்ட். தேர் ஸ்பீட் அண்ட் எக்ஸைடேஷன் ஆர் ஐடென்டிக்கல். ரெண்டும் கான்ஸ்டண்டாக இருக்கும்போது தான் அதோட அயன் லாஸும் அண்டு ஃப்ரிக்ஷனல் லாஸும் வந்து கான்ஸ்டண்டாக இருக்கும். ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Question number 9. If the terminal voltage of DC shunt motor is off, keeping the load torque varying as square of speed, then the which one of the following statements are correct? 1. Speed is off. 2. Speed remain unaltered. Option 3. Armature current is doubled. 4. Armature current is no change. So இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க? ஸோ எது கரெக்ட்? 4 ஸ்டேட்மெண்ட்டில் எந்த ஸ்டேட்மெண்ட்லாம் கரெக்டாக கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு டிசி மோட்டாரில் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தா ஒரே ஃபார்முலா தான் வரும் உங்களுக்கு டிசி மிஷின்லேனா EB directly proportional to speed into flux பார்த்துருக்கோமா? ஸோ உங்களுக்கு வந்து அப்போ A directly proportional to EB by flux. ஸோ இங்கே வந்து ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸோ இல்லை அதோட ஆர்மேச்சர் ட்ராப் போதோ கொடுக்கல. ஸோ நம்ம வந்து ஆர்மேச்சர் ட்ராப் வந்து நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ அப்போ EB ஈக்குவல் டு நம்ம UTன்னு எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன எடுத்துருக்காங்க? டெர்மினல் வோல்டேஜ் ஆஃப் டி சன் ஜென்ரேட்டர் இஸ் டிசி சன் மோட்டார் இஸ் ஆஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ VT ஈக்குவல் டு VT by 2 கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம EB directly proportional to VT எடுத்துக்கலாமா? ஏன்னா இங்கே வந்து அதை ஆரம்பிச்ச ட்ராப் பற்றியோ அது லாஸ் பற்றியோ பேசலாம். ஸோ அதனால் VT எடுத்துக்கலாம். ஸோ டெர்மினல் வோல்டேஜ் ஆபாங்க ரெடியூஸ் ஆகும் நியூமினேட்டரில். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஃப்ளெக்ஸ் டேரக்ட்லி ப்ரொபோஷனல் சொல்லியிருக்கேன். ஃப்ளெக்ஸ் டேரக்ட்லி ப்ரொபோஷனல் ஃபீல்டு கரண்ட் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபீல்டு கரண்ட் டேரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டெர்மினல் வோல்டேஜ் டிவைடட் பை அன்ஃபீல்டு ரெசிஸ்டன்ஸ் தான் வரும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து நியூமினேட்டர்லையும் டேரக்ட்லி EB டேரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டெர்மினல் வோல்டேஜ் இருக்குது. டினாமினேட்டர்லையும் ஃப்ளெக்ஸ் டேரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டெர்மினல் வோல்டேஜ் தான் இருக்குது. ஸோ அப்போது நியூமினேட்டர்லையும் V/2 வரும், டினாமினேட்டர்லையும் V/2 வரும். ஸோ ரெண்டும் கேன்சல் ஆகிரும். ஸோ ஸ்பீடு வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஓகேவா? அதாவது நியூமினேட்டர்லையும் ஆஃபாக குறையும், டினாமினேட்டர்லையும் ஆஃபாக ரெடியூஸ் ஆகும். ஸோ டோட்டலாக வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேவா? இது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ நம்ம இந்த சேம் கண்டிஷன் தான் பார்க்கலாம். அதாவது ஃப்ளக்ஸ் 2 ஈக்குவல் டு ஆஃப் ஆஃப் த ஃப்ளக்ஸ்னு சொல்லலாமா? ஆர் 0.5 ஃப்ளக்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ஃப்ளக்ஸ் டேரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டெர்மினல் வோல்டேஜ் மாற்றிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து டெர்மினல் வோல்டேஜ் ஆஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ளக்ஸ் வந்து ஆஃபாக குறைஞ்சிரும். ஸோ உங்கள் டிசன் மட்டும் உங்களுக்கு டார்க் ஃபார்முலா தெரியுமா? டேரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஃப்ளக்ஸ் இன்ட்டு ஐன்னு வருமா? ஃபார் கான்ஸ்டன்ட் டார்க்னா உங்களுக்கு என்ன வரும்? 5/A1 ஈக்குவல் டு ஃப்ளக்ஸ் 2 இன்ட்டு I/2 வருமா? ஸோ ஃப்ளக்ஸ்னு வந்து நம்ம 5 வச்சுக்குவோம் இன்ட்டு A1 இது வச்சுக்கோம், I/1 வச்சுக்கோம். ஸோ ஃப்ளக்ஸ் 2 வந்து உங்களுக்கு ஆஃபாக ரெடியூஸ் ஆகுது. ஸோ 1/2 இன்ட்டு ஃப்ளக்ஸ் 1 இன்ட்டு உங்களுக்கு வந்து I/2 கிடைக்கும். ஓகேவா? அப்போ I/2 ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளக்ஸ் 5/1 டிவைடட் பை 0.51 இன்ட்டு I/1 கிடைக்கும். ஸோ இந்த 0.5னா உங்களுக்கு டினாமினேட்டரில் வந்து 2 கிடைக்கும். ஸோ ஆர்மேச்சர் கரண்ட் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் I/1 கிடைக்கும். ஓகேவா? ஸோ கிவன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் வந்து ஸ்பீடு வந்து ஆஃப் ஆர் டிஸாக கொடுத்துருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து ராங். செகண்ட் வந்து ஸ்பீட் ரிமைன் அன்அலர்ட்டட். ஸோ நமக்கு வந்து நியூமினேட்டரையும் டினாமினேட்டரையும் வோல்டேஜ் வந்து ஆஃப் ஆர் ரெடியூஸ் ஆகிறனால ஸ்பீட் வந்து கான்ஸ்டண்டாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஆர்மேச்சர் கரண்ட் இஸ் டபுள்டு. ஸோ இங்கே வந்து ஃப்ளெக்ஸ் வந்து உங்களுக்கு ஆஃப் ரெடியூஸ் ஆகிறனால ஃபார் கான்ஸ்டன்ட் டார்க் ஆப்ரேஷன் வந்து உங்களுக்கு வந்து ஆர்மேச்சர் கரண்ட் வந்து டபுள் ஆகுது. I/2 ஈக்குவல் டு 2 டைம்ஸ் I/1 இருக்குது. ஸோ ஆர்மேச்சர் கரண்ட் வந்து டபுள் ஆகுது. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்.
ஸோ ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் ஆர்மேச்சர் கரண்ட் இஸ் சேஞ்ச், நோ சேஞ்ச் ஆர்மேச்சர் கரண்ட்னு கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்து ராங். ஸோ உங்களுக்கு செகண்ட் அண்ட் தேர்டு தான் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம்பா. கொஸ்டின் நம்பர் 11. If the current drawn by the DC series motor is increased from 10 amps to 12 amps, calculate the saturation. What is the increase in torque expressed as percentage of initial torque கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஜென்ரலாக டிசி மிஷினில் டார்க் ஈக்குவேஷன் வந்து ஃப்ளக்ஸ் இன்ட்டு ஆர்மேச்சர் கரண்ட். ஸோ நம்ம டிசி சீரியஸ் மோட்டரில் வந்து உங்களுக்கு வந்து ஆர்மேச்சரும் ஃபீல்டு வைண்டிங்கும் சீரியஸில் இருக்கிறதுனால ஃப்ளக்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஆர்மேச்சர் கரண்ட் சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஃப்ளக்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு IA ஸ்கொயர்னு கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ஆர்மேச்சர் கரண்ட் வந்து உங்களுக்கு வந்து 10 amps to 12 amps இன்க்ரீஸ் ஆக எடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அப்போ IA1 = 10 amps எடுத்துக்கலாம், IA2 வந்து 12 amps எடுத்துக்கலாம். ஸோ அப்போ சேஞ்ச் இன் டார்க் எடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எழுதலாமா, T2/D1 = IA2/IA1 ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாமா. ஸோ இது போடும்போது உங்களுக்கு எனக்கு IA2 வந்து 12, IA1 வந்து 10, 12/10 ஹோல் ஸ்கொயர் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும், நியூமரேட்டரில் வந்து 144 கிடைக்கும், டினாமினேட்டரில் 100 கிடைக்கும். ஸோ T2/D1 = 1.44 கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம எழுதிக்கலாம் T2 = 1.44 T1 எழுதிக்கலாமா. ஸோ என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த இன்க்ரீஸ் இன் டார்க் எக்ஸ்பிரஸ்ட் அஸ் பர்சன்டேஜ் ஆஃப் இனிஷியல் டார்க் கேட்டிருக்காங்க. ஸோ இன்க்ரீஸ் இன் டார்க் நம்ம நார்மலாக எப்படி எழுதுவோம், இன்க்ரீஸ் இன் டார்க் வந்து T2 minus T1 divided by T1 into 100. ஸோ உங்களுக்கு வந்து T2 என்ன கிடச்சிருக்கு, 1.44 T1 minus T1 வந்து அப்படியே T1 வச்சுக்கலாம், divided by T1 into 100. இதை போட்டிங்கன்னா 1.44 minus 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து, ஸோ T1 காமன் எடுத்தீங்கன்னா ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டர் T வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 1.44 minus 1, ஸோ 44 கிடைக்கும், 44% கிடைக்கும். அதாவது பர்சன்டேஜ் ஆஃப் இனிஷியல் டார்க் வித் ரெஸ்பெக்ட் டு T2 minus T1 வந்து உங்களுக்கு வந்து 44% கிடைக்கும். ஓகேவா. ஸோ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 12. என்ன கொடுத்துருவாங்க, டெர்மினல் வோல்டேஜ் ஆஃப் டிசி ஷன்ட் மோட்டார் இஸ் ஆஃப், then the load torque is varied as a square of the speed and field flux is kept constant. Assuming the torque resistance is 0, what will be the armature current? Option A unchanged, option B reduced to half, option C reduced to 1/4, option D increased twice. So given question என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, terminal voltage is off கொடுத்துருக்காங்க. ஸோ terminal voltage வந்து ஆஃப் ஆர் reduce பண்ணிட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபீல்டு ஃப்ளக்ஸ் கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம வந்து ஃப்ளக்ஸ் 1 = ஃப்ளக்ஸ் 2 எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் 0 கொடுத்துருக்காங்க. ஸோ EB = VT minus IARையும் படிச்சிருக்கோம். ஸோ ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் 0னா இந்த டைம் 0 ஆயிரும். ஸோ அப்போ நமக்கு வந்து EB = VTனே இருக்கும். ஸோ நம்ம இப்படி எழுதிக்கலாமா, EB1 = 2 times of EB2 எழுதிக்கலாமா. ஏன்னா உங்களுக்கு வந்து EB2 = half of EB1. ஸோ அதனால் EB1 = EB2 எழுதிக்கலாம். ஸோ நமக்கு இந்த ரிலேஷன் தெரியும், EB = P/Z10 / 60 படிச்சிருப்போம். ஸோ இதில் EB directly proportional to என்ன உங்களுக்கு, ஸோ EB directly proportional to speed. ஸோ அப்போ அப்படி எழுதிக்கலாம் நம்ம, EB1 / EB2 = speed N1 / N2 = 2 போட்டுக்கலாமா. ஸோ இன்னும் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, லோட் டார்க் இஸ் வேரிட் as ஸ்கொயர் ஆஃப் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. ஸோ லோட் டார்க் வேரிட் as ஸ்கொயர் ஆஃப் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இந்த கண்டிஷன் தெரியும், டார்க் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ளக்ஸ் இன்ட்டு ஐஏன்னு ஒரு ஃபார்முலா தெரியும். ஓகேவா. ஸோ இதை இந்த ரெண்டு ரிலேஷனும் ஈக்குவேட் பண்ணால் என்ன கிடைக்கும் உங்களுக்கு,
இதை வந்து 1 வச்சுக்கோங்க, இதை 2 வச்சுக்கோங்க. ஸோ 2 ரிலேஷன் உங்களுக்கு ஈட் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கும். அதை n ஸ்கொயர் வந்து நம்ம n1 ஸ்கொயர் டிவைடட் பை n2 ஸ்கொயர் ஈக்குவல் டு ia1 ஸ்கொயர் டிவைடட் பை ia2 ஸ்கொயர். சாரி, இதில் வந்து ஐஏ தான் கிடைக்கும், ஐஏ ஸ்கொயர்னு வராது. ஏன்னா அது வந்து டிசி சன்மிஷன் தானே. ஸோ IA1 டிவைடட் பை IA2 கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இப்போ ஆர்மேச்சர் கரண்ட் IA2 கிடைக்கும். ஸோ நம்ம n1 பை n2 ஹோல் ஸ்கொயர் என்ன போட்டுக்கலாம், நமக்கு n1 பை n2 ஈக்குவல் டு 2 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ n1 பை n2 ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு IA1 டிவைடட் பை IA2. ஸோ அப்போ IA2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து IA1 டிவைடட் பை 4 கிடைக்குமா. ஸோ ஆர்மேச்சர் கரண்ட் ரெடியூஸ் டு 1/4. ஸோ ஆப்ஷன் C இஸ் கரெக்ட். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 13. A 220 volt DC machine has armature resistance of 1 ohm, and if the full load current is 20 amps, what is the difference in induced voltage when the machine is running as generator and motor under full load condition கொடுத்தாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி EMF ஈக்குவேஷன் பார்த்துருக்கோம். EB equal to VT plus or minus IA into RE பார்த்துருக்கோம். ப்ளஸ் ஃபார் ஜென்ரேட்டர் மைனஸ் ஃபார் மோட்டர் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட் வந்து டிசி மோட்டர் பார்க்கலாம். EB equal to VT minus IA RA. ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, டெர்மினல் வோல்டேஜ் V equal to 220 volt கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் RA equal to 1 amp கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபுல் லோடு கரண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபுல் லோடு கரண்ட் IA equal to 20 amps கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலேருந்து ஃபஸ்ட்டு மோட்டரை கண்டுபிடிச்சோம்னா உங்களுக்கு என்ன வரும், டெர்மினல் வோல்டேஜ் வந்து 220 மைனஸ் IA இன்ட்டு RA வந்து 20. ஸோ உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து 200 கிடைக்கும். 200 வோல்ட், அதாவது EB ஃபார் இது வந்து மோட்டாருக்கு. இதே ஜென்ரேட்டர் பார்த்தீங்கன்னா EB equal to VT plus IA RA பார்த்துருக்கோம். ஸோ VT வந்து உங்களுக்கு 200, ஸோ IA வந்து 20, இந்த 1 வந்து 20 கிடைக்கும். ஸோ அப்போ வந்து 240 கிடைக்கும் உங்களுக்கு வந்து 240 வோல்ட். EB ஜென்ரேட்டர் வந்து உங்களுக்கு வந்து 240 கிடைக்கும். ஸோ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் இன் இன்டியூஸ்டு வோல்டேஜ் when the machine is running as motor and generator கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும், நமக்கு வந்து EG அதாவது மோட்டார் மைனஸ் மோட்டார் அது ஜென்ரேட்டர் இன்டியூஸ் EMF மைனஸ் மோட்டார் ஜென்ரேட்டர் மோட்டார் இன்டியூஸ் EMF பார்த்தீங்கன்னா 240 மைனஸ் 200 போட்டால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 40 வோல்ட் கிடைக்கும். ஓகேவா. ஸோ ஆப்ஷன் C இஸ் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 14. மேக்ஸ் ஃபாலோயிங் எடுக்கிறாங்க. காலம் 3ல் வந்து இன்டர்போல் 3 பாயிண்ட் ஷார்ட் கொடுத்துருக்காங்க, டம்மி காயில் ஈக்குவல் ஷேரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் காலம் 2ல் வந்து லேப் பெயிண்டிங், டிசி மிஷின் காம்படிஷன், டிசி ஷன் மோட்டர் அண்ட் வேவ் பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுன்னு கேட்டுருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் இன்டர்போல் பார்க்கலாம். இன்டர்போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்மேச்சர் வைண்டிங்கில் சீரிஸ் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. வித் சீரிஸ் வித் ஆர்மேச்சர் வைண்டிங். ஸோ இன்டர்போல் யூஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து காம்படிஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து இன்டர்போல் வந்து டிசி மிஷினில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஆர்மேச்சருக்கு சீரிஸை வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இது என்ன பண்ணணும்னா அதோட கீ ஆக்சிஸில் உள்ள அந்த கிராஸ் மேக்னடைசேஷன் வந்து நல்லிஃபை பண்ணும், கிராஸ் மேக்னடைசேஷன் எஃபெக்டாக. ஸோ கிராஸ் மேக்னடைசேஷன் ஃப்ளக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரெடியூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து காம்படிஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும்.
ஸோ இன்டர்போல் யூஸ் டு இம்ப்ரூவ் காம்புடேஷன். ஸோ இது இன்டர்போல். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்டர் வந்து மெயினாக எதில் யூஸ் பண்ணுவாங்க? ஸ்டார்டர் வந்து மோட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. 3 பாயிண்ட் ஸ்டார்டர், 4 பாயிண்ட் ஸ்டார்டர்லாம் இருக்குது. ஸோ ஸ்டார்டர் வந்து உங்களுக்கு மோட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி டம்மி காயில் உங்களுக்கு வந்து ஆர்மேச்சர் வைண்டிங் வந்து லேப் வைண்டிங் அண்ட் வேவ் வைண்டிங் இருக்குது. நம்ம அப்படி பார்த்துக்குவோம். ஸோ லேப் வைண்டிங்னா உங்களுக்கு வந்து இருக்கும். லேப் வைண்டிங் வந்து ஒரு கம்ப்ளீட் வைண்டிங் சொல்லுவோம். இதே வந்து வேவ் வைண்டிங் வந்து இன்கம்ப்ளீட் வைண்டிங் சொல்லுவோம். அது வந்து மெக்கானிக்கல் இம்பேலன்ஸ் வைண்டிங் சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு அதை ஜென்ரலாக டிசி மிஷினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காம்படேட்டர்லாம் யூஸ் பண்ணுறதுனால வந்து அது வந்து க்ளோஸ்டு வைண்டிங் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை க்ளோஸ் பண்ணுறதுக்காக ஒரு டம்மி காயிலாம் அதாவது மெக்கானிக்கலாக பேலன்ஸ் பண்ணுறதுக்காக வந்து வேவ் வைண்டிங்கில் வந்து ஒரு டம்மி காயிலாம் யூஸ் பண்ணுவோம் மெக்கானிக்கல் பேலன்ஸுக்காக. ஸோ டம்மி காயில்ஸ் எதில் யூஸ் பண்ணுவோம்? வேவ் வைண்டிங்கில் யூஸ் பண்ணுவோம் ஃபார் மெக்கானிக்கல் பேலன்ஸ். இதில் ஈக்குவலைசர் ரிங் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ஈக்குவலைசர் ரிங் வந்து நம்ம வந்து வேவ் வைண்டிங்கில் வந்து யூஸ் பண்ணுவோம். இது லேப் வைண்டிங்கில் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா வந்து அதில் இருக்கிற சர்க்குலேட்டிங் கரண்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஈக்குவலைசர் ரிங் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஈக்குவலைசர் ரிங் ஃபார் லேப் வைண்டிங். ஸோ எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 15. ஃபார் ஏ பீப்போல் மிஷின்ஸ் த ரிலேஷன் பிட்வீன் த எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் டிகிரி என்ன கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு எலக்ட்ரிக்கல் இது வந்து டிசி மிஷினில் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எலக்ட்ரிக்கல் டிகிரி ஈக்குவல் டு P/2 டைம்ஸ் மெக்கானிக்கல் டிகிரின்னு வரும். இது டேரக்ட் ஃபார்முலா தான், இதை அப்படி படிச்சுக்கோங்க. எலக்ட்ரிக்கல் டிகிரிக்கு P/2 மெக்கானிக்கல் டிகிரி. ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 16. Why is the armature core of the DC machine is laminated? Option A to reduce the hysteresis loss. Option B to reduce the eddy current loss. Option C improve the voltage regulation. Option D reduce the armature current. ஸோ நான் ஆல்ரெடி நிறைய டைம் பார்த்துருப்போம் அந்த கொஸ்டின்லாம். ஸோ கோர் வந்து எதுக்கு மெயினாக லேமினேட் பண்ணுற பார்த்தீங்கன்னா எடி கரண்ட் லாஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுறது தான் வந்து கோரை லேமினேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 17. 50 kW 200 volt DC motor has an armature resistance of 1 ohm and the field resistance of 100 ohm. At no load, the motor draws 6 amps from the 200 volt supply and run at 1000 rpm. What is the total copper loss of the machine? என்ன கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் காப்பர் லாஸ் என்ன கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் காப்பர் லாஸ், ஸோ நம்ம வந்து காப்பர் லாஸ் எதாக இருக்கும்? ஆர்மேச்சர் அண்ட் ஃபீல்ட் வைண்டிங்கில் இருக்கும். ஸோ சண்ட் லாஸ் ப்ளஸ் ஆர்மேச்சர் லாஸ், அதான் நம்ம வந்து டோட்டல் காப்பர் லாஸ் பண்ணுவோம். சண்ட் காப்பர் லாஸ் ப்ளஸ் ஆர்மேச்சர் காப்பர் லாஸ். ஆர்மேச்சர் ஸோ சண்டில் எப்படி இருக்கலாம்? VT into IF plus IA square RA. ஸோ உங்களுக்கு வந்து என்ன கொடுக்குறாங்க? டிசி சன் மோட்டார் கொடுக்குறாங்க. இங்கே இருக்கிறவங்க டெர்மினல் வோல்டேஜ். ஸோ இதில் போகிற மோட்டரில் வந்து கரண்ட் வந்து உள்ளே போகும். IL ஈக்குவல் டு இதில் போகிற கரண்ட் வந்து IA, இதில் போகிற கரண்ட் வந்து IF. ஸோ உள்ளே இருக்கிற ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து போட்டுருக்காங்க. ஸோ இது வந்து 1 ohm கொடுத்துருவாங்க. இங்கே ஃபீல்டு வைண்டிங்கில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் வந்து 100 ohm கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ நம்ம மோட்டரில் என்ன எழுதலாம்? DC ஷன்ட் மோட்டர் என்ன எழுதலாம்? லைன் கரண்ட் ஈக்குவல் டு ஆர்மேச்சர் கரண்ட் ப்ளஸ் ஃபீல்டு கரண்ட் எழுதலாமா?
ஸோ அட் நோ லோடில் வந்து உங்களுக்கு வந்து மோட்டார் ட்ராஸ் 6 ஆம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து நோ லோடு கரண்ட் லைன் கரண்ட் ஈக்குவல் டு 6 ஆம் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ட்டு IA ப்ளஸ் ஃபீல்டு கரண்ட் வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாமா? ஏன்னா அவங்களுக்கு வந்து டெர்மினல் வோல்டேஜ் வந்து 200 கொடுத்துருக்காங்க, 200 வோல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பேரலாக தானே ஃபீல்டு வைண்டிங் இருக்குது. ஸோ அப்போ ஃபீல்டு கரண்ட் ஈக்குவல் டு 200/100 ஈக்குவல் டு 2 ஆம்ஸ். ஸோ ஃபீல்டு கரண்ட் வந்து உங்களுக்கு 2 ஆம்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ இதை ஈக்குவேட் பண்ணிங்கன்னா IA ஈக்குவல் டு 6 மைனஸ் 4 ஆம்ஸ் கிடைக்கும். IA நாட் வச்சுக்கலாம், அதாவது நோ லோடு வச்சுக்கலாம். ஸோ IA ஈக்குவல் டு 4 ஆம்ஸ் கிடச்சிடும். ஸோ இந்த ஈக்குவேஷன்லாம் அந்த காப்பர் லாஸ் ஈக்குவேஷன் சப்ஜெக்ட் பண்ணால் உங்களுக்கு அந்த ஆன்சர் கிடச்சிடும். ஸோ சண்ட் லாஸில் வந்து உங்களுக்கு டெர்மினல் வோல்டேஜ் வந்து 200, ஃபீல்டு கரண்ட் வந்து 2 ஆம்ஸ் ப்ளஸ் ஆர்மேச்சர் லாஸ் வந்து IA² இன்ட்டு RA. IA வந்து 4, IA² வந்து 16 இன்ட்டு RA வந்து உங்களுக்கு என்னது 1. ஸோ 1 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 200 இன்ட்டு 2 வந்து 400 ப்ளஸ் 16 வந்து 416 வாட் கிடைக்கும் டோட்டல் காப்பர் லாஸ். ஸோ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 18 என்ன கொடுக்குறாங்க? த ரெசிடுவல் மேக்னடிசம் ஆஃப் செல்ஃப் எக்ஸைட்டட் DC ஜென்ரேட்டர் இஸ் லாஸ்ட் டு பில்ட் அப் EMF அகைன். என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ ஃபீல்டு வைண்டிங் மஸ்ட் பி ரிப்ளேஸ்ட், ஆப்ஷன் பி ஆர்மேச்சர் கனெக்ஷன் மஸ்ட் பி ரிவர்ஸ்டு, ஆப்ஷன் சி ஃபீல்டு கனெக்ஷன் மஸ்ட் பி ரிவர்ஸ்டு, ஆப்ஷன் டி ஃபீல்டு வைண்டிங் மஸ்ட் பி எக்ஸைட்டட் பை லோ வோல்டேஜ் DC சப்ளை. ஸோ உங்களுக்கு வோல்டேஜ் பில்டப் பண்ணுறதுக்கு வந்து என்ன அவங்க இருக்காங்க? ஸோ ஜென்ரலாக அவங்களுக்கு வந்து டிசி மோட்டரில் வந்து வோல்டேஜ் பில்டப் ஆகினா அவங்க வந்து ரெசிடுவல் மெக்கானிசம் இருக்கும். ஸோ அதான் நம்ம ஓப்பன் சர்க்யூட் கேரக்டரிஸ்டிக்லேயே பார்த்துருப்போம் நம்ம வந்து. ஸோ நம்ம கிராஃப் வந்து இங்கேருந்து இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த பாயிண்ட் இது தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? ரெசிடுவல் மேக்னடிசம் சொல்லுவோம். இந்த ரெசிடுவல் மேக்னடிசம் இல்லாட்டா நமக்கு வந்து வோல்டேஜ் பில்டப் ஆகாது. ஸோ வோல்டேஜ் பில்டப் ஆகிற கண்டிஷன்லாம் இருக்குது. ஸோ கிரிட்டிக்கல் ஃபீல்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து அதாவது ஃபீல்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து லெஸ் தென் கிரிட்டிக்கல் ஃபீல்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கணும். அதே மாதிரி லோட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல் ஃபீல்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கணும். அதே மாதிரி ஸ்பீடு வந்து கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல் ஸ்பீடாக இருக்கணும். ஸோ இந்த கண்டிஷனில் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து வோல்டேஜ் வந்து பில்டப் ஆகும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து ரெசிடுவல் எது முக்கியம் பார்த்தீங்கன்னா ரெசிடுவல் ஃப்ளக்ஸ் வந்து மேண்டட்டரியாக இருக்கணும். அதே மாதிரி இப்போ அதில் ஏற்படுற அடிஷ்னல் ஃப்ளக்ஸ் வந்து அதாவது மேக்னடைஸ் பண்ணணும். டிமேக்னடைஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து ஃப்ளக்ஸ் வந்து 0 ஆயிரும். ஸோ அவங்க இங்கே என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில்? ரெசிடுவல் மேக்னடிசம் ஆஃப் த செல்ஃப் எக்ஸைட்டட் DC ஜெனரேட்டர் இஸ் லாஸ்ட். அதாவது டிமேக்னடைஸ் பண்ணிடுச்சு டோட்டலாக ரெசிடுவல் மேக்னடிசம். அப்போ என்ன செய்யணும்? நம்ம வந்து அடிஷ்னலாக ஒரு ஃபீல்டு வைண்டிங்கை கனெக்ட் பண்ணி ஒரு லோ வோல்டேஜ் DC சப்ளை கொடுத்தா தான் நமக்கு வந்து ரெசிடுவல் மேக்னடிசம் வந்து கிரியேட் ஆகும். ஸோ ஃபீல்டில் வந்து ஒரு ஸ்மால் DC மிஷின் வச்சு ஒரு லோ வோல்டேஜ் DC சப்ளை கொடுக்கணும். அது பேர் நம்ம வந்து ஃபீல்டு ஃப்ளாஷிங் சொல்லுவோம். ஃபீல்டு ஃப்ளாஷிங் பண்ணணும். ஸோ இதுதான் சொல்கிறாங்க, ஃபீல்டு வைண்டிங் மஸ்ட் பி எக்ஸைட்டட் பை லோ வோல்டேஜ் DC சப்ளை. அதுதான் நம்ம வந்து ஃபீல்டு ஃப்ளாஷிங் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 19. The peripheral speed of 4-pole wave-wound DC machine which has an armature of 5 cm diameter and run at speed of 1200 RPM. அதோட பெரிஃபரல் ஸ்பீடு கேட்டுருக்காங்க. ஸோ பெரிஃபரல் ஸ்பீட் ஆஃப் 4-pole DC wound மிஷின் கேட்டுருக்காங்க. இது வந்து ஸ்பீட் ஆஃப் காமுடேட்டர் தான் அப்படி வந்து கேட்டுருக்காங்க நமக்கு வந்து. அதாவது பெரிஃபரல் ஸ்பீட் ஆஃப் காமுடேட்டர் தான் வந்து பெரிஃபரல் ஸ்பீட் ஆஃப் அப்படின்னு கேட்டுருக்காங்க வந்து. பெரிஃபரல் commutator equal to pi d ன்னு சொல்லுவோம். ஸோ டிங்கிறது வந்து இது வந்து டயமீட்டர் ஆஃப் ஆர்மேச்சர், டி வந்து டயா ஆஃப் ஆர்மேச்சர், என்னங்கிறது வந்து ஸ்பீடு. நமக்கு தெரியும் பி வந்து பை வந்து 3.14
இதில் டயமீட்டர் என்ன கொடுத்துருக்காங்க 25 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ 25 இன்ட்டு 10⁻⁻2 இன்ட்டு ஸ்பீடு வந்து 1200 RPM கொடுத்துருவாங்க. 1200. ஆனால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மீட்டர்/செகண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம வந்து RPM டு RPS கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம பண்ணலாமா, RPM வந்து 1200 கொடுத்துருவாங்க. இது RPS கன்வெர்ட் பண்ணிங்கன்னா பர் மினிட்டை வந்து பர் செகண்டுக்கு மாற்றோம்னா /60 போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து காம்படேட்டர் ஸ்பீடு வந்து 15.7 மீட்டர்/செகண்ட் கிடைக்கும். ஈக்குவல் டு ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 20. The maximum efficiency occurs in a separately excited DC generator and the terminal voltage is 220 volt and the induced EMF is 240 volt. The armature resistance is 0.2 ohm. The stray loss will be option A 1000 watt, option B 2000 watt, option C 3000, option D 4000 கொடுத்துருவாங்க. ஸோ மேக்ஸிமம் எஃபிஷியன்சி எடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு மேக்ஸிமம் எஃபிஷியன்சி கண்டிஷன்லாம் நமக்கு என்ன தெரியும், வேரியபிள் லாஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் லாஸ் ஆர் காப்பர் லாஸ் ஈக்குவல் டு அயன் லாஸ் முடிச்சிருப்போம். அடுத்து மேக்ஸிமம் எஃபிஷியன்சியில் என்ன கிடைக்கும் நமக்கு, வேரியபிள் லாஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் லாஸ் முடிச்சிருப்போம். ஸோ அதில் தான் உங்களுக்கு நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் லோட் லாஸ்லாம் என்ன ஆல்ரெடி பார்த்துருக்கோம், காப்பர் லாஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் ஸ்ட்ரெயிட் லோட் லாஸ்னா. ஸோ இங்கே வந்து மேக்ஸிமம் எஃபிஷியன்சியில் வேரியபிள் லாஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் லாஸ்னு கொடுத்தாங்க. ஸோ வேரியபிள் லாஸ்னால் உங்களுக்கு என்னது IA² ஆர் இதான் வந்து உங்களுக்கு வந்து வேரியபிள் லாஸ். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, டிசி ஜென்ரேட்டர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு EB ஈக்குவல் டு VT ப்ளஸ் IARA. ஸோ இது வந்து ஜென்ரேட்டர் EMF ஈக்குவேஷன். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு வந்து டெர்மினல் வோல்டேஜும் இண்டஸ்ட்ரி EMF கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலேருந்து நம்ம ஆரம்பிச்சர் கரண்ட் கண்டுபிடிச்சோம்னா நம்ம வந்து வேரியபிள் லாஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாமா. ஸோ ஆரம்பிச்ச கரண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம், EB மைனஸ் VT ஈக்குவல் டு IARA. ஸோ IA ஈக்குவல் டு EB மைனஸ் VT டிவைடட் பை RA. ஸோ இது போட்டால் உங்களுக்கு வந்து ஆரம்பிச்ச கரண்ட் எடுத்துக்கணுமா. ஸோ பேக் EMF வந்து உங்களுக்கு வந்து 240 கொடுத்துருவாங்க. ஸோ டெர்மினல் வோல்டேஜ் வந்து 220 கொடுத்துருக்காங்க. ஸோ டிவைடட் பை ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் வந்து 0.2 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 20/0.2 வரும். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ஆர்மேச்சர் கரண்ட் ஈக்குவல் டு 1000 amps கிடைக்கும். ஓகேவா. ஸோ இதிலேருந்து நீங்கள் வேரியபிள் லாஸ் ஆர் ஸ்ட்ரெயிட் லோட் லாஸ் கண்டுபிடிச்சிடலாம். IA² வந்து 1000 கொடுத்துருக்காங்க, 100 கொடுத்துருக்காங்க. ஸோ 100 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். IA² இன்ட்டு ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் வந்து 0.2. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா வந்து ஸ்ட்ரெயிட் லாஸ் ஆர் ஆர்மேச்சர் காப்பர் லாஸ் வந்து 2000 watt கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் B இஸ் கரெக்ட். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 21. A differentially compounded DC generator has its series and shunt field providing 20% and 80% flux respectively. The series field is suddenly short circuited without changing the load. Then the terminal voltage ignoring all resistance. Option A remains same, option B reduced by 20%, option C increased by 20%, option option D reduced by 80%. ஸோ உங்களுக்கு வந்து டிசி ஜென்ரேட்டர் கொடுத்துருக்காங்க. நமக்கு டிசி ஜென்ரேட்டர் ஃபார்முலா தெரியும், EB ஈக்குவல் டு VT இன்ட்டு VT ப்ளஸ் IARA தெரியும். ஸோ அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ரெசிஸ்டன்ஸில் இக்குவல் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ வந்து RA 0 வரும், IA அப்போ ட்ராப் வந்து 0 வரும். அப்போ நம்ம என்ன இருக்கும், EB ஈக்குவல் டு VT கிடைக்கும். ஸோ நமக்கு தெரியும் EB டேரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்பீட் இன்ட்டு ஃப்ளக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு இங்கே என்ன மட்டும் கொடுத்துருக்காங்க, டிஃபரன்ஷியலி காமன் ஜென்ரேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், EB டேரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்பீட் இன்ட்டு ஃப்ளக்ஸ். சீரியஸ் ஃபீல்டு ஃப்ளக்ஸ் அதாவது சண்ட் ஃபீல்டு ஃப்ளக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் சீரியஸ் ஃபீல்டு ஃப்ளக்ஸ். அதாவது டிஃபரன்ஷியல் காமன் ஜென்ரேட்டர் அது கம்யூலேட்டிவ் காமன் ஜென்ரேட்டர்ன்றது காமன் ஜென்ரேட்டரில். ஸோ குமுலேட்டிவ் காமன் ஜென்ரேட்டரில் வந்து ஃப்ளக்ஸ் வந்து அதாவது சென்டர் ஃப்ளக்ஸும் சீரியஸ் ஃப்ளக்ஸும் சேம் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ அப்போ அதனால் ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து குமுலேட்டிவ்
குமுலேட்டிவ் காம்பவுண்ட், இது வந்து குமுலேட்டிவ் காம்பவுண்ட் ஜென்ரேட்டர் இருக்குது. இதே டிஃபரன்ஷியல் காம்பவுண்டில் வந்து சென்டர் ஃப்ளக்ஸும் சீரிஸ் ஃப்ளக்ஸும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ அது வந்து டிஃபரன்ஷியல் காம்பவுண்ட் ஜென்ரேட்டர். ஸோ அப்போ நம்ம என்ன போட்டுக்கலாம், ஸ்பீட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு EB divided by shunt flux minus series flux போட்டுக்கலாமா. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம், EB இதில் வந்து ஆர்மேச்சர் ட்ராப் வந்து 0னால நம்ம EB ஈக்குவல் டு VTன்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ நம்ம என்ன கிடைக்கும், N directly proportional to VT divided by உங்களுக்கு வந்து ஷண்ட் ஃப்ளக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க 80% கொடுத்துருக்காங்க, நம்ம இப்போ 0.8 எடுத்துக்கலாம். மைனஸ் சீரிஸ் ஃப்ளக்ஸ் வந்து 0.20% கொடுத்துருக்காங்க, அப்போ 0.2 போட்டுக்கலாம். ஸோ அப்போ N directly proportional to N VT divided by 0.6 ஆர் வந்து என்ன கொடுக்கலாம், VT directly proportional to 0.6 என்ன கொடுக்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தா, சீரியஸ் ஃபீல்ட் இஸ் சடன்லி ஷார்ட் சர்க்யூட்டட் வித்தவுட் சேஞ்சிங் லோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷனில் வந்து சீரியஸ் ஃபீல்டு வந்து 0 ஆயிடுது. ஸோ சீரியஸ் ஃபீல்டு 0 ஆகினா அதில் போகிற கரண்ட் 0 ஆயிரும், அதில் போகிற ஃப்ளக்ஸும் 0 ஆயிரும். ஸோ அப்போ 0 ஆகும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், N directly proportional to VT divided by ஷண்ட் ஃப்ளக்ஸ் மட்டும் தான் இருக்கும், அதாவது ஷண்ட் ஃப்ளக்ஸ் மைனஸ் 0ன்னு இருக்கும். ஏன்னா வந்து சீரியஸ் ஃபீல்டை வந்து ஷார்ட் சர்க்யூட் பண்ணும்போது அதில் இருக்கிற ஃப்ளக்ஸ் வந்து ரெடியூஸ் டு 0 ஆயிரும். ஸோ அப்போ வந்து நமக்கு ஷண்ட் ஃப்ளக்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ அப்போ ஷண்ட் ஃப்ளக்ஸ் நமக்கு என்னது 0.8 தெரியும். ஸோ அப்போ எப்படி எழுதிக்கலாம், VT directly proportional to 0.8 எழுதலாமா. இது வந்து ஃபஸ்ட் கண்டிஷனில், இது வந்து ஷார்ட் சர்க்யூட் ஃபீல்டை வந்து சீரியஸ் ஃபீல்டு வந்து ஷார்ட் சர்க்யூட் பண்ணாத இருக்கும். ஸோ இங்கே வந்து 0.6 இருக்குது, இங்கே வந்து 0.8 இருக்குது. ஸோ அப்போ 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கா டெர்மினல் வோல்டேஜ் வந்து. ஸோ ஆப்ஷன் C இஸ் கரெக்ட். டெர்மினல் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பை 20%, அதாவது சீரிஸ் ஃபீல்டு வந்து ஷார்ட் சர்க்யூட் போது அது 0 ஆயிடுது. ஸோ அதனால் நமக்கு ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகி டெர்மினல் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா, ஆப்ஷன் C இஸ் கரெக்ட். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 22 என்ன கொடுத்துருக்காங்க, ஆர்மேச்சர் ரியாக்ஷன் இஸ் அட்ரிபியூட்டட் டு ஆப்ஷன் A effect of magnetic field set up by the armature current, option B the effect of magnetic field set up by the field current, option C copper loss in armature, option D effect of magnetic field set up by the back EMF. ஸோ உங்களுக்கு வந்து ஆர்மேச்சர் ரியாக்ஷன் தெரியும். ஆர்மேச்சர் ரியாக்ஷன்னா the effect of armature EMF over the field EMF, அதான் வந்து நம்ம வந்து ஆர்மேச்சர் ரியாக்ஷன் சொல்கிறோம். ஸோ இது directly proportional to இது ஆர்மேச்சர் கரண்ட் தான் இருக்கும், அதாவது effect of magnetic field set up by the armature current, அதான் வந்து ரைட் ஆன்சர். ஆப்ஷன் A தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 23 என்ன கொடுத்துருக்காங்க, by providing a variable resistance across the series field in a DC series motor, the speed above normal can be obtained because of option A armature current decreases, option B line current reduces, option C line current increases, option D flux reduces. ஸோ உங்களுக்கு வந்து டிசி சீரிஸ் மோட்டரில் வந்து ஃபீல்டுக்கு கிராஸாக ரெசிஸ்டன்ஸ் போடும்போது ஸ்பீடு வந்து ரேட்டர் அண்ட் ரேட்டட் ஸ்பீடாக போகுதுன்றாங்க. அதுக்கு என்ன காரணம் கேட்டிருக்காங்க. ஸோ சீரியஸ் மிஷினில் நமக்கு வந்து ஸோ இந்த கொஸ்டினில் டிசி மோட்டரில் சீரியஸ் மோட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீல்ட் ரெசிஸ்டன்ஸும் ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸும் சீரிஸில் இருக்கும். ஸோ இதில் வந்து எக்ஸ்டர்னலாக வந்து என்ன கேட்டிருக்காங்க, ப்ரொவைடிங் வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸ் த சீரிஸ் ஃபீல்டு, அதாவது ஃபீல்டுக்கு அக்ராஸாக ஒரு வேரியபிள் ஃபீல்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி போடும்போது நமக்கு வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது, அதனால் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வர்றது ஆர்மேச்சர் கரண்ட்டாக. ஸோ இந்த ஆர்மேச்சர் கரண்ட் வந்து ரெண்டாக டிவைட் ஆகும். இதில் போகிறது வந்து சீரிஸ் ஃபீல்டு கரண்ட், இதில் போகிறது வேரியபிள் ரெசிஸ்டர் கரண்ட் ஆர் டிவைடர் கரண்ட்னு சொல்லலாம். ஓகேவா,
ஸோ உங்களுக்கு வந்து ஜென்ரலாக வந்து வித்தவுட் அந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு என்ன ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஃப்ளக்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஆர்மேச்சர் கரண்ட் சொல்லியிருக்கோம். ஸோ உங்களுக்கு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் போடுறதுனால அதில் இருக்கிற ஃப்ளக்ஸ் எப்படி பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு அந்த சீரிஸ் ஃபீல்டில் போதில் அதுதான் நமக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஃப்ளக்ஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஸ்பீட் ரிலேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், இபி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு என் இன்டு ஃப்ளக்ஸ்னு பார்த்துருக்கோம். ஸோ ஸ்பீட் ஈக்குவல் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு இபி டிவைடட் பை ஃப்ளக்ஸ்னு பார்த்துருக்கோம். நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அதாவது வித்தவுட் டைவர்ட் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு வந்து ஃப்ளக்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஆர்மேச்சர் கரண்ட். அதாவது இந்த கேஸ் இது வந்து வித்தவுட் டைவர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆர் வித்தவுட் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இது வந்து வித் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும்போது ஃப்ளக்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு அந்த சீரிஸ் ஃபீல்ட் ரெசிஸ்டன்ஸ் கரண்டாக இருக்கும். நமக்கு சீரிஸ் ஃபீல்டு கரண்ட் என்ன தெரியும், அதாவது ஃப்ளக்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டெர்மினல் வோல்டேஜ் டிவைடட் பை எக்ஸ்டர்னல் ஃபீல்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரியுமா? ஸோ உங்களுக்கு வந்து ஃபீல்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் அதை ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணும்போது அவங்க வந்து ஃப்ளக்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகுமா? ஸோ ஃப்ளக்ஸ் ரெடியூஸ் ஆகும்போது ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும், அப்படி தானே? ஸோ உங்களுக்கு வந்து ஸ்பீடு எதனால் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதை ஃப்ளக்ஸ் ரெடியூஸ் ஆகிறனால தான் உங்களுக்கு வந்து ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 24 என்ன கொடுக்குறாங்க, a DC generator has option A slight tripping characteristic, option B appreciable rising characteristics, option C constant voltage characteristics, option D appreciably falling characteristics எடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு டிசி ஜென்ரேட்டரில் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து ஃபீல்டு, இது ஸ்பீடு, இது ஃபீல்டு கரண்ட் அப்படி மாதிரிடும். இது வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீட் லைன். ஸோ ஸ்பீடு வந்து உங்களுக்கு பார்த்து சன் ஜென்ரேட்டரில் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக தான் ரெடியூஸ் ஆகிருக்கும். ஸோ இதை தான் நம்ம வந்து ஸ்லைட் ட்ரிப்பிங் கேரக்டரிஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். ஸோ இதே டிசி மிஷின், இது டிசி சீரிஸ் மோட்டரில் அப்படி ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும், கிராஃப் வந்து இப்படி எக்ஸ்போனன்ஷியலியாக ரெடியூஸ் ஆகிருக்கும். ஸோ ஸ்பீடு வந்து லைட்டாக தான் ரெடியூஸ் பண்ணோம். ஸோ அதனால தான் நம்ம வந்து டிசி சன் மிஷின் எப்பயுமே வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீட் மோட்டார் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நோ லோட்லேருந்து ஃபுல் லோடு வரைக்கும் அதோட சேஞ்ச் இன் ஸ்பீட் வந்து நெக்லிஜிபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிசி சன் மிஷின் வந்து என்ன சொல்லுவோம், கான்ஸ்டன்ட் ஸ்பீட் மிஷின் அப்படின்னு சொல்லுவோம். கான்ஸ்டன்ட் ஸ்பீட் மிஷின் சொல்லுவோம். ஏன்னா அதோட சேஞ்ச் இன் ஸ்பீடு வந்து நெக்லிஜிபிளாக இருக்கும். இதில் டிசி சீரிஸ் மோட்டரில் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது. ஏன்னா வந்து சேஞ்ச் இன் ஸ்பீடு நோ லோடில் வந்து டிசி சீரிஸ் மோட்டர் நோ லோடில் வந்து ரொம்ப ஹை ஸ்பீடில் சுற்றும். அதனால தான் நம்ம வந்து எப்பவுமே டிசி சீரிஸ் மோட்டர் வந்து நோ லோடில் வந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் லோடு கொடுத்து தான் நம்ம வந்து டிசி மோட்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா வந்து அதோட இனிஷியல் டார்க் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து பார்த்துருக்கோம்ல, டார்க்ல ப்ரொபோஷனல் டு IA ஸ்கொயர் டைம்ஸ் இருக்கும் அப்படின்னு. ஸோ அதனால் டிசி சீரிஸ் மோட்டரில் வந்து ஸ்பீடு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஹையராக இருக்கும். ஸோ அதனால் வந்து இது வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீடு மோட்டர்னு சொல்ல மாட்டோம். டிசி சீரிஸ் மோட்டரை சன் மோட்டரை மட்டும் தான் கான்ஸ்டன்ட் ஸ்பீடு மோட்டர்னு சொல்லுவோம். ஸோ ஏன்னா வந்து ஸ்லைட் ட்ரிப்பிங் கேரக்டரிஸ்டிக் மட்டும் தான் இருக்குது அதில் வந்து. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 25. A series motor is started without load. The effect is option A torque increases rapidly, option B current drawn increases rapidly, option C speed increases rapidly, option D back EMF decreases. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். EB directly proportional to N pi. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா N directly proportional to EB divided by flux பார்த்துருக்கோம். ஸோ டி சீரிஸ் மட்டும் வந்து சீரிஸ் ஃபீல்டு வேண்டியும் ஷண்ட் ஃபீல்டு வேண்டியும் சீரிஸ் இருக்கனால அதோட போகிற ஃப்ளக்ஸ் வந்து டேரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஆர்மேச்சர் கரண்டாக இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி தெரியும், நமக்கு நோ லோடில் வந்து கரண்ட் வந்து ஜீரோவாக இருக்கும், அப்ராக்சிமேட்லி ஜீரோவாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அப்படி அப்ராக்சிமேட்லி ஜீரோவாக இருக்கும்போது ஃப்ளக்ஸ் வந்து ரெடியூஸ் டு ஜீரோ ஆகும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பீடு வந்து என்ஆர்எம்எஸ் ஹை ஸ்பீடாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து வித்தவுட் லோடில் வந்து டேஞ்சர்லி ஹை ஸ்பீடில் ரொட்டேட் ஆகும் மிஷின்ஸ் வந்து டி சீரிஸ் மிஷின் வந்து. ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 26 என்ன கொடுத்துருக்காங்க, இன் a lap winding of T-pole DC machine the number of brushes are equal to option A 2, option B 4,
ஆப்ஷன் சி பி, ஆப்ஷன் டி 2p. ஸோ உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் பிரஷ் வந்து இண்டிபெண்ட் ஆஃப் லேப் வைண்டிங் ஆர் வேவ் வைண்டிங். ஸோ நம்பர் ஆஃப் பிரஷ் எப்பவுமே டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஃபோல் டைம்ஸ் தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஸோ இது வந்து என்னது, நம்பர் ஆஃப் பிரஷ் வந்து லேப் வைண்டிங்கோ வேவ் வைண்டிங்கோ பொறுத்து இருக்காது. ஸோ இண்டிபெண்ட் ஆஃப் லேப் அண்ட் வேவ் வைண்டிங். ஸோ அதனால் நம்பர் ஆஃப் போல் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பிரஷ் அந்த ரேஞ்சில் வரும். உங்களுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்ட், சி தான் கரெக்டு. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 27. A 250 volt DC shunt motor has a field resistance equal to 125 ohm and armature resistance RA equal to 0.5 ohm. The motor operated on no load with full field flex at speed of 1000 rpm with armature current equal to 5 amps. Neglect the saturation with armature reaction. Motor drives a load torque of 1000 Newton meter and armature current of motor என்ன கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ டி சன் மோட்டர் கொடுத்துருக்காங்க. டி சன் மோட்டர் நமக்கு பேக் EMF ஃபார்ம் தெரியும். EB ஈக்குவல் டு VT மைனஸ் IARA. ஸோ டெர்மினல் வோல்டேஜ் அவங்க வந்து உங்களுக்கு வந்து 250 கொடுத்துட்டாங்க. ஆர்மச்சூர் ரெசிஸ்டன்ஸ் 5 ஆம்ஸ் கொடுத்துட்டாங்க. ஆர்மச்சூர் ஓம் ரெசிஸ்டன்ஸும் 0.5 ஓம் கொடுத்துட்டாங்க. ஸோ இது போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து 2.5 வரும். ஸோ EB ஈக்குவல் டு 250 minus 2.5 போட்டாங்கன்னா வந்து 247.5 கிடைக்கும். ஓகே, கிவன் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. டார்க் வந்து T1 ஈக்குவல் டு 100 நியூட்டன் மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டார்க் 2 கண்டுபிடிக்கலாம். நமக்கு டார்க் ஃபார்முலா தெரியும். EBIA டிவைடட் பை ஒமேகா m. நமக்கு EB என்ன கொடுத்துருக்கோம், 247.5. ஆர்மச்சூர் கரண்ட் வந்து 5. ஒமேகா mனா 2πn டிவைடட் பை 16 பார்ப்போம். ஸோ என்னங்கிறது வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 1000 rpm கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து T2 வந்து 11.817 நியூட்டன் மீட்டர் கிடைக்கும். ஸோ நமக்கு டிசி சன் மோட்டரில் நமக்கு என்ன தெரியும், ஃப்ளக்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணலாம், நம்ம டார்க் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஃப்ளக்ஸ் இன்டு ஆர்மச்சூர் கரண்ட் போடுவோம். ஷண்ட் மோட்டரில் வந்து ஃப்ளக்ஸ் வந்து கான்ஸ்டன்ட், அதனால் நம்ம வந்து டார்க் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஐஏன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதில் என்ன பண்ணலாம், T1 by T2 equal to IA1 by IA2 போடலாமா. ஸோ இதிலிருந்து நம்ம IA2 கால்குலேட் பண்ணோம்னா IA2 equal to T2 divided by T1 into IA1 கிடைக்கும். ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ IA1 வந்து நமக்கு தெரியும் 5 amps. T2 நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். சரி, இதுதான் வந்து அந்த 100 மோட்டார் டிரைவர்ஸ் லோ டார்க் ஆஃப் 100 நியூட்டன் மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து T2, இதான் வந்து T1, இதான் வந்து T1. ஸோ பார்த்தீங்கன்னா T2 ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன வருது, இதான் வந்து 100. ஸோ T1 வந்து 11.87. இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 42.3 amps கிடைக்கும். ஸோ IA2 ஈக்குவல் டு 42.3 amps கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் மேட்ச் ஆகுது. ஆப்ஷன் பி இது கரெக்ட். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 28. Out of the following losses in the DC generator, which one has the least proportion? Option A copper loss, option B hysteresis loss, option C eddy current loss, option D windage loss. ஸோ மெயினாக உங்களுக்கு வந்து மிஷினில் எந்த லாஸ் அதிகமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா வேரியபிள் லாஸ் அதான் அதிகமாக இருக்கும், அதாவது காப்பர் லாஸ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கிடையாது. நெக்ஸ்ட் அதிகமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அதோட அயன் லாஸ் ஆர் ஹிஸ்டெரிசிஸ் லாஸ், எடி கரண்ட் லாஸ். இதுதான் நம்ம வந்து அயன் லாஸ் ஆர் கான்ஸ்டன்ட் லாஸ் சொல்லுவோம். ஸோ இதுதான் அதுக்கப்புறம் காப்பர் லாஸ்க்கு அப்புறம் அதிகமாக இருக்கும். ஸோ இதுவும் கிடையாது.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விண்டேஜ் லாஸ். இதுதான் இருக்குது கிவன் ஆப்ஷன். இதே வந்து கம்மியாக இருக்கும். அதாவது விண்டேஜ் லாஸ் எதனால் ஏற்படுனா அந்த மீன்ஸ் அந்த ரொட்டேட்டிங் காயிலுக்கு இன்சைடில் வந்து ஏர் போடுறனால வந்து ப்ரோவர் லாஸ் தான் நம்ம வந்து விண்டேஜ் லாஸ் சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து லெஸ் தென் 10% தான் இருக்கும். லெஸ் தென் 10% ஆஃப் டோட்டல் லாஸ். ஸோ கிவன் ஆப்ஷனில் இதுதான் விண்டேஜ் லாஸ் தான் லீஸ்ட் ப்ரொபோர்ஷனாக இருக்கும். மேக்ஸிமம் ப்ரொபோர்ஷன் பார்த்தீங்கன்னா காப்பர் லாஸ் தான் இருக்கிறதுல வந்து அதிகமாக இருக்கும். லீஸ்ட்னா விண்டேஜ் லாஸ் தான் அதிகமாக இருக்கும், கம்மியாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Question number 30. A sun generator delivery of 450 amps at 230 volt. The resistance of the sun field and the armature are 50 ohm and 0.03 ohm respectively. The value of armature voltage drop will be. இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஆர்மேச்சர் வோல்டேஜ் ட்ராப் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு சன் ஜென்ரேட்டர் EMF தெரியும். EMF ஈக்குவல் டு VT ப்ளஸ் IARA கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் நமக்கு வந்து என்னது ஆர்மேச்சர் வோல்டேஜ் ட்ராப். ஆர்மேச்சர் ட்ராப்னா IARA தான் நம்ம வந்து ஆர்மேச்சர் ட்ராப்னு சொல்லுவோம். ஸோ ஜென்ரேட்டர்னு கொடுத்தாங்க. ஸோ ஜென்ரேட்டரில் வந்து நமக்கு எப்படி கரண்ட் இதிலேருந்து போகும், ஆர்மேச்சர்லேருந்து போகும். அதாவது இது வந்து ஆர்மேச்சர், இது வந்து ஃபீல்டு கரண்ட். ஸோ உங்களுக்கு வந்து மோட்டரில் தான் கரண்ட் வந்து இன்சைடு வரும். ஸோ ஜென்ரேட்டரில் பார்த்திங்கன்னா கரண்ட் வந்து இப்படி போகுமா. ஸோ ஐஏ இப்படி வந்து இப்படி போகும் கரண்ட். அப்போ எப்படி எழுதிக்கலாம், ஜென்ரேட்டரில் வந்து ஐஏ ஈக்குவல் டு IL ப்ளஸ் IFன்னு எழுதிக்கலாமா. ஸோ இதில் ஃபீல்டு கரண்ட் கண்டுபிடிச்சிடலாமா. ஃபீல்டு கரண்ட் என்னது, IF ஈக்குவல் டு டெர்மினல் வோல்டேஜ் டிவைடட் பை ஃபீல்டு ரெசிஸ்டன்ஸ். ஸோ டெர்மினல் வோல்டேஜ் நமக்கு என்ன கொடுத்துருவாங்க, 230 கொடுத்துருவாங்க. ஃபீல்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து 50. ஸோ போட்டிங்கன்னா ஃபீல்டு கரண்ட் உங்களுக்கு வந்து கேன்சல் பண்ணிங்கன்னா 4.6 ஆம்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு வந்து. 4.6 ஆம்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ஆரம்பிச்ச கரண்ட், டோட்டல் ஆரம்பிச்ச கரண்ட் பார்த்தீங்கன்னா லைன் கரண்ட் வந்து உங்களுக்கு ஐஎல் வேல்யூ வந்து 450 கொடுத்துருக்காங்க, 450 ஆம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம டோட்டல் ஆரம்பிச்ச கரண்ட் வந்து 450 ப்ளஸ் 4.6 ஆம்ஸ் போட்டால் கிடச்சிருமா. ஸோ ஆரம்பிச்ச கரண்ட் ஈக்குவல் டு 454.6 ஆம்ஸ். ஸோ இதில் நம்ம வோல்டேஜ் ட்ராப் கொடுத்துருமா. வோல்டேஜ் ட்ராப் ஆர்மேச்சர் வோல்டேஜ் ட்ராப் தானே நம்ம கேட்டிருக்காங்க. ஆர்மேச்சர் வோல்டேஜ் ட்ராப் ஈக்குவல் டு IA × RA. IA வந்து என்னது நமக்கு வந்து 454.6 ஆம்ஸ் இன்ட்டு RA. நமக்கு RA வெளியே வந்து கொடுத்துருக்காங்க 0.03 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கால்குலேட் பண்ணால் உங்களுக்கு வந்து ஆன்சர் என்ன கிடைக்கும், 13.68 வோல்ட் கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் C இஸ் கரெக்ட். ஓகே, ஒரு கொஸ்டின் மிஸ் பண்ணால் அது பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 29. To control the speed of DC motor above rated speed, the armature control method is not followed because of option A, it is not possible. Option B, it is difficult method. Option C, variable voltage source is not available. Option D, armature coil will be damaged. ஸோ உங்களுக்கு வந்து ஆர்மேச்சர் கண்ட்ரோல் மெத்தடில் ஸ்பீடு கண்ட்ரோல் மெத்தடில் வந்து உங்களுக்கு என்ன நம்மளோட EB directly proportional to speed into flux எடுத்திருக்கோம். ஸோ ஸ்பீட் directly proportional to EB divided by flux. ஸோ speed directly proportional to PT minus IARA divided by flux எடுத்திருக்கோம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஆர்மேச்சர் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆர்மேச்சர் கண்ட்ரோல்னால் இன்னது வேரி பண்ணலாம். ஆர்மேச்சர் வோல்டேஜ் அதாவது ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் வேரி பண்ணால் நமக்கு வந்து எப்படி வேரி பண்ணலாம் பார்க்குறோம். ஸோ உங்களுக்கு வந்து ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ண ஆகும். இந்த டைம் இன்க்ரீஸ் ஆகிறனா டெர்மினல் வோல்டேஜ் ரெடியூஸ் ஆகுமா, இந்த டோட்டல் டைம் ரெடியூஸ் ஆகுமா. ஸோ டோட்டல் டைம் ரெடியூஸ் ஆகிறனா உங்களுக்கு வந்து ரெடியூஸ் ஆகும், ஸ்பீட் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ அப்போ நம்ம ஜென்ரலாக ஆர்மேச்சர் கண்ட்ரோல் மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஸ்பீட் லெஸ் தென் ரேட்டட் ஸ்பீடு தான் ஆர்மேச்சர் கண்ட்ரோல் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ என்ன கேட்டிருக்காங்க, ஆர்மேச்சர் கண்ட்ரோல் மெத்தட் அபோவ் ரேட்டட் ஸ்பீட் எதுக்கு யூஸ் பண்ண முடியாது கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எப்படி இன்க்ரீஸ் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா, ஸோ
உங்களுக்கு வந்து டெர்மினல் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஸ்பீடு வந்து இங்கே ரெடியூஸ் ஆகும், அதை இன்க்ரீஸ் ஆகும். இதை இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்சுலேஷன், அதாவது வோல்டேஜ் ரேட்டிங் டேரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இன்சுலேஷன் இருக்குமா, அதாவது இன்சுலேஷன் அதாவது ஒரு வோல்டேஜ் ரேட்டிங் பொறுத்த ஒரு இன்சுலேஷன் இருக்கும். அதாவது நம்ம வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் அது வந்து இன்சுலேஷன் ஆகிறதுக்கு இருக்காதனால இன்சுலேஷன் வந்து ஃபெயிலியர் ஆயிரும். ஸோ அதனால் நமக்கு வந்து என்னது ஆர்மேச்சர் காயில் வந்து டேமேஜ் ஆயிரும். ஸோ நம்ம இங்கே வந்து வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஏன் ஓவர் ரேட்டட் ஸ்பீடு போக முடியாது அப்படின்னா, நீங்கள் வந்து மெயினாக வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இங்கே வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணால் இன்சுலேஷன் வந்து டேமேஜ் ஆயிரும். ஸோ இன்சுலேஷன் டேமேஜ் ஆகும்போது உங்களுக்கு வந்து ஆர்மேச்சர் காயிலும் டேமேஜ் ஆயிரும். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டு.